Hi friends, welcome back to Moni's Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ராகி மாவு வச்சு பிடி கொழுக்கட்டை. இது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த பிடி கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுகர் எதுவும் நம்ம பயன்படுத்தாம நாட்டு சக்கரை பயன்படுத்தி தான் பண்ணிருக்கோம். உடம்புக்கு இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த கொழுக்கட்டையை நீங்க ஸ்கூல் போற பசங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட கொடுத்து விடலாம். இல்ல அப்படின்னா ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்கா கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. சரி வாங்க, இது ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்க்கணும். அப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை. நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலா கருப்பட்டி இல்ல வெல்லம் எது வேணா சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறீங்க கருப்பட்டி சேர்க்கறீங்கன்னா அது நல்லா வந்து ஒரு 1/4 கப் வெல்லம் எடுத்து 1/4 கப் தண்ணி சேர்த்து காய்ச்சிட்டு வடிகட்டி சேருங்க. அப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது இனிப்பு கொழுக்கட்டைக்கு இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. இது எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி எடுத்து அதை இந்த மாதிரி தெளிச்சு விட்டு தான் நம்ம வந்து பிசையணும். நார்மலா நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல, அதே ஒரு பக்குவத்துக்கு தான் இந்த மாதிரி தெளிச்சு விட்டு பிசைங்க. அப்பதான் மாவு வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா கொலன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த உருண்டைய பிடிக்க முடியாது. அதனாலதான் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து உதிரியா வரணும். புட்டு மாவு இருக்கும்ல, அதே பக்குவம் தான். இப்ப இத வந்து நம்ம உருண்டைகளா பிடிச்சிடலாம். லேசா ஒரு சின்ன உருண்டை சைஸ் எடுத்துட்டு அதை லேசா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி கொடுங்க. அப்ப சூப்பரா நம்மளுக்கு வந்து பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணிட்டு நான் இன்னைக்கு இட்லி தட்டுல தான் வேக வச்சு எடுக்க போறேன். இட்லி தட்டுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஆவி வார அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பதான் இது சூப்பரா நல்லா சாஃப்டா பூ மாதிரி வந்து கிடைக்கும். இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப இது அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்ப அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க கடைகள்ல வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லயே ஹெல்த்தியா ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதோட டேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, மறக்காம இதையும் நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர்.